எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். 13வது வசனம், ஆயால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதனால இந்த பகுதியை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிற பொழுது நாங்கள் இப்பொழுது 11வது வசனத்தில் எங்களுடைய கவனத்தை நாங்கள் நிப்பாட்டி வைத்திருக்கிறோம். அதில் சென்ற முறை நாங்கள் அந்த உருவகத்தை கவனித்திருந்தோம். அந்த மெட்டபோ, பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிற அந்த உருவகம் சர்வாயுத வர்க்கம் அல்லது போர் ஆயுதங்கள், சகல போர் ஆயுதங்கள் என்கிற சொல்லு. அது ஒரு போரோடு போர் நடவடிக்கைகளோடு தொடர்புடைய போராளிக்குரிய அந்த சொல்லாடல், சொற்பதம். ஆகையால் அது எப்படி கிறிஸ்தவர்களால் எங்களுக்கு பொருந்தும் என்கிறத நாங்கள் சென்ற முறை பார்த்திருந்தோம். இன்றைக்கும் நாங்கள் அந்த சர்வாயுத வர்க்கம் என்கின்ற அந்த உருவகம் குறித்து நிற்கின்ற மெய்யான விடயம் என்ன என்கிறதை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஆகையால இன்றைய நாள் பிரசங்கத்தினுடைய அந்த முதலாவது டாக்டரினை நாங்கள் எழுதி கொள்ளலாம். ஆவிக்குரிய கிருபைகளே நமது தற்காப்புக்கும் பாதுகாப்புக்குமாக தரப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய கிருபைகளே நம்முடைய தற்காப்புக்கும் பாதுகாப்புக்கும் தரப்பட்டுள்ளன. Spiritual graces for our defense and safeguard. Spiritual graces for our defense and safeguard. இதான் சத்தியம். இதைத்தான் நாங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள போகிறோம். ஆகல இது நாமல் இந்த வசனத்தில் பார்க்கிற இரண்டாவது சத்தியம். அதுல நாங்கள் சென்ற முறை தெளிவாக நாங்கள் பார்த்தாங்க அந்த போர் ஆயுதங்கள், சகல சர்வ போராட்ட போர்க்களங்கள் என்று சொல்ற அந்த சொல்லாடல் அது ஏதோ ஒன்றை குறிச்சு உருவகிச்சு கொண்டு நின்றது. அந்த உருவகித்துக் கொண்டு நின்ற அந்த விஷயம் என்ன என்றதை நாங்கள் விளங்க தொடங்கல. அப்போஸ்தலன் அதை எங்களுக்கு இப்ப அத கதைக்க தொடங்குற அது எங்களை பரிசுத்தமாக்குகின்ற ஆவிக்குரிய அல்லது ஆன்மாவுக்குரிய கிருபைகள் என்று சொல்லி அது 14, 15, 16, 17 அவர் அதை கலைக்கிறார். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற ஆயத்தம் என்ற பாதரட்சை, பொல்லாங்கனையும் அஸ்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த 6 போர் ஆயுதங்களும் ஆன்மாவோட சம்பந்தப்பட்டது. அதனால ஆன்மாவுக்கான கிருபைகளை, ஆன்மீக கிருபைகள் அல்லது ஆன்மாவின் கிருபைகளுக்கான பாதுகாப்பும் தற்காப்பு ஆயுதங்கள்லாம் இவைகள். அதனால இவை கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. 13வது வசனம், அவைகளை எதிர்க்க
சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்க. அதனால நமக்கு டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட், எதிராக போர் தொடுக்கிறதுக்கு நிற்கிறதுக்கும், டு ரெசிஸ்ட் எதிர்க்கவும். அதனால நமக்கு இந்த ஆயுதங்கள், இந்த 6 போராயுதங்களும் அது வலிந்து தாக்குதலுக்கும் பயன்படுத்தப்பட போகுது. அதே நேரம் தற்காப்புக்கும் பயன்படுத்தப்பட போகுது. மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட், மார்பு கவசம் அது தற்காப்புக்குரியது. தலை கவசம் தற்காப்புக்குரியது. அதே நேரம் எங்களுடைய கேடகம் அது தற்காப்புக்குரியது. ஆனா அங்க பட்டயம், அடுத்தது எங்களுடைய அந்த பெல்ட்ல நாம போட்டிருக்கிறது, அதே நேரம் எங்களுடைய ஷூ, அதுகளெல்லாம் நாங்கள் எதிரிக்கு வலிஞ்சு தாக்குறதுக்கு பயன்படுத்துறதுக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுல 2 பக்கமும் எங்களுக்கு இந்த விஷயங்கள் இதுல இருக்க போகுது. பட்டேது சும்மா கையில பிடிச்சு கொண்டு வர்றத நாம ஒண்ணு, அது எதிரிய தாக்குறதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்த போறோம். அதனால இவ்வளவும் எங்களுடைய ஆத்மாவோடு போர் செய்கிற அந்த எதிரிகள். அதனால நாங்கள் இந்த 6 போராயுதங்களையும் அது ஆவிக்குரியவைகள் என்று சொல்றோம். ஆவிக்குரியவைகள் என்று சொன்னா ஆன்மாவுக்குரியவைகள். அது செத்தத்துக்கும் மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியதல்ல. ஆகல நாங்கள் இங்க கதைக்கிறது ஆத்மாவுக்கான தற்காப்பும், ஆத்மாவுத வலிஞ்சு தாக்குறது. அப்ப எங்களுக்கு எதிராக எழும்புற சாத்தானுடைய அந்த சாத்தான் என்கிற ஆன்மாவையும் அல்லது ஆவியையும், அதே நேரம் கண்ணுக்கு தெரியாத அந்த பாவம் என்கின்ற அந்த சட்டத்தையும், அந்த பாவம் என்ற சட்டமும் சாத்தான் என்கிற ஆவியும் கையாளுகிற ஏனைய ஆவிகளை நாங்கள் தாக்குறது. ஆவிகள், அந்த ஆவிகள் மனுஷ ஆவிகளும் வரும். அதுல மனித ஆத்துமாக்களை வலிஞ்சு தாக்குறதுக்குரிய தாக்குதல் நடவடிக்கைகளும், எங்களுடைய ஆத்துமாவை எதிர்த்து தாக்க முனைகிற பாவம் சாத்தான், அதே மனித ஆவிகளுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுக்கிற படியால இந்த போராயுதங்கள் அடிப்படையில ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய கிரேசஸ், ஆவிக்குரிய கிருபைகள். இதுகள் விசுவாசம், சத்தியம், சுவிசேஷம், அதே நேரம் வேத வசனம் தன்னுடைய பயன்படுத்துற அந்த திறமை, இதுகளெல்லாம் அது கிருபைகள் எங்களுக்கு. அதுல போராயுதங்கள் அடிப்படையில் அது கிருபைகள், அது கிரேசஸ். அதனால இதை நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 6 ஆத்தும அல்லது ஆன்மீக கிருபைகளையும் தான் எங்களுக்கு சர்வாயுத வர்க்கம் என்ற உருவகத்தினூடாக பரிசுத்த ஆவியானவர் படிப்பிச்சு இருக்கிறார். அதனால இதனுடைய பயனை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்றால், முதலாவது பயன்பாடு, இது அவசியமானவர்கள் கட்டாயம் அதை நாடி தேட வேண்டும். இந்த கிருபைகளை, இந்த கிருபைகள் அது நாடி தேடப்பட வேண்டியவைகள். Who want them, seek them. தேடுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். அதனால கிறிஸ்து இதை பற்றி கேட்கிற பரிசுத்த ஆவியானவரால கொடுக்கப்படுகிற இந்த கிருபைகள், கிறிஸ்து தான் அதை பயன்பளிக்க போற. இந்த கிருபைகளை அவர் தன்னிட கேட்க சொல்லி, அவர் மண்டாட சொல்லி இருக்கிறார். அதுல நாங்கள் உண்மையான எங்கள் ஆத்துமாவை காக்கிறதுக்கும், எதிரிகளால எங்களுக்கு போர் தொடுக்கப்படுகிற அந்த ஆத்துமாக்களை நாங்கள் துவசம் செய்யவும் கட்டாயம் இந்த கிருபைகளுக்காக தேவனிட்ட நாங்கள் கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி இல்லாம நாங்கள் இந்த கிருபைகளும் இல்லாம பேயோடையும் உலகத்து மனுஷ ஆவியரோடையும் பாவம் என்கிற அந்த சட்டத்தோடையும் நாங்கள்
நிராயுதபாணிகளா போர் செய்ய வெளிக்கிட்டா எங்களை போல விசரங்கள் ஒருவரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பைத்தியம் நமக்கு. ஏனண்டா உண்மையில போர் சூழ்நிலை நல்லா விளங்கின எவனும் எதிரியுடைய தாக்குதலுக்கு தேவையான டிஃபென்ஸை தான் எடுப்பாங்க. அயால தற்பாதுகாப்பு எடுப்பாங்க. தற்பாதுகாப்பு எடுக்காதாக்கள் மூலசுவம் இல்லாதையாக்கள். அயால கட்டாயம் நம்முடைய ஆத்மாவை நரகம் கொண்டு போறதுக்கும் நம்முடைய ஆத்மாவை இந்த பூமியில கவலைகளுக்குள்ளேயும் துக்கங்களுக்குள்ளையும் வைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிற அந்த ஆவிகளுக்கு எதிராக, அந்த மனுஷாவியல், அந்த பேரண்ட ஆவி, அதுல பாவம் என்ற சட்டத்துக்கு எதிராக இந்த கிருபைகளை 6 கிருபைகளும் அணிஞ்சு நாம நாளாந்தம் போராளிகளா இல்லாட்டி நம்மளை போல மதிகட்ட பைத்தியங்கள் வேறொருவரும் இல்லை. ஆகையால கட்டாயம் நாங்கள் அவற்று நாடவு நித்திய ஜீவனுக்கு, நித்திய வாழ்க்கைக்கு நாங்கள் தகுதியானவர்கள், பொருத்தமானவர்கள் என்றது எங்களுடைய ஆத்துமாக்களை கடவுளுடைய இந்த போராயுதங்களால போராயுதங்களால உடுத்தப்பட்டு அந்த போராயுதங்களை எடுத்து நாம பயன்படுத்துவதனூடாகத்தான் அந்த தகுதிப்பாடு வெளிப்படும். மெத்தியாக்களுக்கு விசுவாசம் இல்ல, சத்தியம் இல்ல, சுவிசேஷம் என்ற பாதரட்சை இல்ல, கேடகம் இல்ல, நீதி இல்ல, தலச்சீரா இல்ல, ரட்சணியம் சந்தோஷம் இல்ல, உற்சாகம் இல்லை என்ற தெரியுது. இதுகள் பரலோராஜ்யம் வர்றதுக்கு நித்திய ஜீவனுக்குரிய ஆக்கள் இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு மெய்கிறிஸ்தவராலையும் இது தேடப்பட வேண்டும். 2வது பயன், செகண்ட் யூஸ், இந்த போராயுதங்களை வைத்திருக்கிறவர்கள் அவைகளை தங்களுடைய பாதுகாப்புக்கும் தற்பாதுகாப்புக்கும் பயன்படுத்த வேண்டும். இந்த போராயுதங்களை வைத்திருக்கிறவர்கள் அவைகளை தங்களுடைய பாதுகாப்புக்கும் தற்காப்புக்கும் பயன்படுத்த வேண்டும். அதில் இந்த ஆத்மீக கிருபைகள், ஆத்மாவின் கிருபைகள், அது எங்களுடைய பாதுகாப்புகளுக்காகவும் தற்காப்புக்காக தரப்பட்டிருக்கிறது ஒழிய அதை பார்த்து போட்டு அழகு பார்க்கிறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் இல்லை. We are at war. நாங்கள் யுத்த சமர்க்களத்தில் நாம நின்று கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து அந்த துவக்க பார், இந்த கிரனைட்ட பார், இந்த ராக்கெட் லான்ச்சரை பார், இந்த இதை பாரு பார்த்து நம்ம சின்ன பிள்ளைகள் விளையாடுற அந்த கேம்கள் மாதிரி விளையாட்டு இல்லை இதுகள். அது எப்படி பெருசா மதப்பாரு சொல்லி புழுகிறதுக்கும் அதை ஒரு அழகு சாதன பொருளாயும் வச்சிருக்கிறதுக்கு இல்ல. இந்த சர்வாயுத வர்க்கம் அது பயன்படுத்துறதுக்காக தரப்பட்டிருக்குது. அல்லது நாங்கள் ஏனைய அந்த நிகழ்வுகளுக்கு உடுத்துற ஒவ்வொரு உடுப்புகள் மாதிரி இல்லை. இது கல்யாண வீட்டுக்கு உடுத்துற உடுப்போ அல்லது வேற பங்கன்களுக்கு நாங்கள் உடுத்துற அந்த பல உடுப்புகள் அது சில வழியில் எங்களுடைய சமூக அந்தஸ்தை காட்டுறதுக்கும் அல்லது அந்த எங்களுடைய பெத்தரிக்கங்களை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கும் ஏற்ற உடுப்புகளாக இருக்கலாம். ஆனால் சர்வாயுத வர்க்கம் எங்களோட பெத்தரிக்கத்தையும் புழுவையும் காட்டுறதுக்கான உடுப்பு இல்லையா? அது ராணுவ உட. அதை போட்டுக்கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு பவுசு காட்டுறதுக்கு இல்லை. நாங்கள் இந்த கிருபைகளை கேட்டுக்கொண்டிருக்கோம். உண்மையில எங்களுடைய ஆத்மாவை தப்ப வைக்கிறதுக்கு தான் நாம கடவுள்கிட்ட இந்த ஆயுதங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால சத்தியத்தை எழுதுறது, சத்தியத்தை கரைக்கிறது, சத்தியத்தால வெட்டுறது, சத்தியத்தால குத்துறது, இந்த கிருபைகள் வச்சிருக்கிறோம் என்றது புழுகிறாது. அது எங்களோட பாதுகாப்புக்காக நாம மிக திறமையாக கையாளுற அந்த ஆயுதங்கள் என்பதை மட்டும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். கொள்கை பற்றில எங்களுக்கு இருக்கிற அந்த ஞானம், திறம், அதாவது விசுவாசம் என்று நாம் கதைக்கிறோம். அதன் கொள்கை பற்றி, அது வரலாற்று கொள்கை பற்றி, அது எங்களோட முற்பிதாக்கள் இருந்த கொள்கை பற்றி, அது எதிராஜில் சந்ததிக்கு கடத்துற அந்த கொள்கை பற்றி, இதை குறித்து நாங்கள் பெருமிதம் அடைகிறதுக்கு இல்லை நாம தரிச்சு கொண்டிருக்கிறது.
அடிப்படையில பெரும் எதிரிகளான கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவிகள், கண்ணுக்கு தெரியாத ஆவிகள், மனுஷ ஆவிகள், பேயாவி, அவனுடைய தீய ஆவிகள், அதே நேரம் அந்த பெரும் இவ்வளத்தையும் இயக்குகிற அந்த லா, அந்த சட்டமான பாவ சட்டத்துக்கு எதிரான விசுவாசம். அது அதனால அது நாங்கள் புழுகிறதுக்காக இல்ல, அந்த விசுவாசம் என்ற கிருபை எங்களை எதிரிகளை எதிர்க்கிறதுக்கான கிருபை. அது எதிர்த்து நிக்கிறதுக்கு துணிவோட போராடுறதுக்கான கிருபை விசுவாசம். அதனால நாங்கள் அதை அந்த நோக்கத்துக்கே பயன்படுத்துவோமாக. அதனால இட் இஸ் நாட் ஃபார் ஆஸ்டென்டேஷன், அதாவது அழகு காட்டுறது அல்லது பெருமிதம் கொள்றதுக்கான அழகு சாதன பொருட்களில் இந்த போர் ஆயுதங்கள். மாறாக அது எங்களுடைய டிஃபென்ஸ், எங்களுடைய எதிரிக்கு எதிரான போராட்டத்தின் தற்காப்பு. அதுல இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஆவிக்குரிய இந்த கிருபைகளை நாம விளங்கினாங்கள். இப்ப அதை எப்படி பயன்படுத்த போறோம் என்றது எங்களுக்கு வேதம் கதைக்க தொடங்குது. அதுல முதலாவது இந்த 11வது வசனத்துல அந்த சர்வாயுத வர்க்கங்கள், அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள், அது நம்மளுடையதல்ல. இட்ஸ் காட்ஸ் ஆர்மர், காட்ஸ் ஆர்மர், தேவனுடைய போர்க்கலங்கள், தேவனுடைய போர்க்கலங்கள். ஏனோ தேவனுடைய போர்க்கலங்கள் ஒன்று, அது பரத்தில இருந்து தேவனால எங்களுக்கு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் மேட் ஆஃப் காட், அது கடவுளால உருவாக்கப்பட்ட போர் ஆயுதங்கள். யாக்கோபு 2:17. இரண்டாவது, அது தேவனுடைய வார்த்தையில எங்களுக்கு விதந்துரைக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய வார்த்தையில எங்களுக்கு விதந்துரைக்கப்பட்டிருக்குது. இட் இஸ் பிரிஸ்கிரைப்ட் ஆஃப் காட், இட் இஸ் பிரிஸ்கிரைப்ட் ஆஃப் காட். சங்கீதம் 119:98. ஏன் அது தேவனுடைய சர்வாயுதம் என்றதுக்கு கதைச்சு கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, அது கடவுளுடைய ஆவியால எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:4, 1 கொரிந்தியர் 1:4. அட்லீஸ்ட் கோட்டேஷனாவது எழுதணும். 1 கொரிந்தியர் 1:4. அது தேவன், அவர் கடவுளுடைய ஆவியால எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. It is given of God. It is given of God. நாலாவது, அது கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்புடையதானது. Agreeable to God, agreeable to God's will, agreeable to God. எபிரேயர் 13:21, எபிரேயர் 13:21. அதனால மேட் ஆஃப் காட் முதலாவது, பிரிஸ்கிரைப்ட் ஆஃப் காட் இரண்டாவது, given of God மூன்றாவது, agreeable to God நாலாவது, கடவுளுக்கு பொருத்தமானது, எல்லாம் கடவுளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகையால்தான் அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லப்படுது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அதனால நாம இழந்தெடுக்கிற அடுத்த மூன்றாவது சத்தியம் என்ன? மூன்றாவது உபதேசம் இருந்து நாம கொண்டு வருவோம். கிறிஸ்தவர்களுடைய போராயுதங்கள், கிறிஸ்தவர்களுடைய போராயுதங்கள் தெய்வீகமானதும்
ஆன்மீகமானதுமாகும். தெய்வீகமானதும் ஆன்மீகமானதுமாகும். கிறிஸ்தவனுடைய போராயுதங்கள் தெய்வீகமானதும் ஆன்மீகமானதுமாகும். ஆன்மான்னு கதை கேட்கல, கண்ணுக்கு தெரியாத ஆனா உண்மையில ஜதார்த்தத்தில் இருக்கிற அதான் ஆன்மா, ஆவி. அத நாம ஆவிக்குரியது என்று நாம கதைக்கிறது, ஆன்மீகத்துக்குரியது என்று நான் சொல்றேன். ஆவியும் ஆன்மாவும் ஒரே சொல்லுத்தான். Christians' armor is divine and spiritual. Christians' armor is divine and spiritual. கிறிஸ்தவர்களுடைய போராயுதங்கள் தெய்வீகமானதும் அல்லது கடவுளுக்குடையதும் ஆவிக்குரியதுமாகும். இதுதான் சத்தியம், மூன்றாவது சத்தியம். அது அப்போஸ்தலன் கொரிந்தியர்கள் நிருபத்திலையும் இதை தெளிவுபடுத்துறார். அதை ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறார். ரெண்டு ஆயுதங்கள் இருக்கின்ற அவர் கதைக்கிறார். ஒன்று இரத்தத்தோடையும் சதையோடையும் எலும்போடையும் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள், அடுத்தது ஆன்மாவோட சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள். ஒன்று carnal armors, carnal, C-A-R-N-A-L, carnal armor. அடுத்தது spiritual armor, ஆன்மாவின் போராயுதங்கள். carnal, C-A-R-N-A-L, carnal. carnal என்று நாம சொல்றது மாம்சத்துக்குரிய, அதான் நம்முடைய தமிழ். அதாவது தொட்டுணரக்கூடிய மாம்சம், ரத்தம், சதையோட, அதாவது நம்மளுடைய உடலோட சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள். நாம கடவுள் மனுஷனை இரண்டு பகுதியால படைச்சார். ஒன்று உடல், அடுத்தது ஆண். ஒன்று மண், அடுத்தது ஆண். அப்ப மண்ணுக்குரிய அந்த ஆயுதங்களை தான் நாம மாம்ச ஆயுதங்கள் என்றும், ஆவிக்குரிய ஆயுதங்கள் அல்லது ஆன்மாவோட சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை தான் நாங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்றும் கதைக்கிறோம். அத பவுல் அப்போஸ்தலன் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அது ஆவிக்குரியது அல்ல, அது ஆன்மாவோட சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள். அதனாலேயே நாங்கள் சொல்றோம் கிறிஸ்தவர்களுடைய ஆயுதங்கள் அது தெய்வீகமானதும் அது ஆன்மீகமானதும் ஆகும். அது ஒரு நாளும் மாம்சத்துக்குரியதோ அல்லது அது இந்த பூமிக்குரிய இந்த மண்ணோட சம்பந்தப்பட்டதும் அல்ல ஆயுதங்கள். காரணம் என்ன? what is the reason? காரணம் என்ன? ஒன்று, எங்களுடைய எதிரிகள் ஆவிக்குரியதுகள், எதிரிகள் ஆவிக்குரியதுகள். எதிரிகள் our enemies are spiritual. இரண்டாவது, அந்த எதிரிகளின் சதித்திட்டங்கள் ஆவிக்குரியதுகள். their assaults are spiritual. எதிரி ஆன்மீகமானது, எதிரியினுடைய சற்பனைகள் ஆன்மீகமானது. ஆயால எங்களுடைய போராயுதங்களும் ஆன்மீகமானது. உதாரணத்துக்கு உலகத்து ஆட்கள் எங்களை எப்படி தாக்குறீனம்? கையால அடிக்கிறீனமா? இல்ல. அவர்களுடைய கதைகள், பேச்சுக்கள் எங்க இருந்து அப்ப வெளிக்கிட்டு வந்து எங்களை தாக்குது? அவர்களுடைய ஆத்மாவால அது ஃபோம் பண்ணப்படுது. அவர்களுடைய உள்ளான மனுஷன் தான் அந்த யோசிச்சு அந்த தாக்குதலை எங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வருது. அவட வாய் வெறும் கருவியே தவிர உள்ளுக்கு இருக்கிற ஆவிதான் அதை எங்களுக்கு எதிராக பிணைச்சு கதைக்க வலிக்கிடுது. அப்ப அடிப்படையில அந்த எதிரி அந்த மனுஷ ஆவி, அடிப்படையில மனுஷ ஆவி. பிசாசு அது 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 மண்ணே இல்லை, அது உண்மையில முழுக்க முழுக்க ஆவி.
அதனால அந்த ஆன்மா எங்களுடைய ஆன்மாக்கு எதிராகத்தான் போரிட தொடங்குது. அது எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி கொண்டு திரிகிறது. எதை விழுங்குறதுக்கு? எங்களோட உடம்பையோ. அதுக்கு உடம்பெல்லாம் அவசியம் இல்லை. எங்களுடைய ஒரு உலகத்துக்கு விட பெருமதி மிக்க எங்களுடைய ஒவ்வொரு ஆக்களுடைய ஆத்மாவும் தான் அதுக்கு தேவை. ஏன்னா அந்த பெருமதி மிக்க ஆத்மாவுக்காகத்தான் கிறிஸ்து அந்த தந்த மக்களுடைய ஆத்மாக்களுக்காக தன்னை ஊத்தின. அதுல நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு திராசுல ஒரு மனுஷன் ஆத்மாவையும் உலகத்தையும் வச்சா எது அதிக பேரம்? ஆத்மாதான் பேரம், உலகம் பேரம் இல்லை. ஏண்டா வேதலும் ஒரு மனுஷன் உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தி அவ்வளவு நிறைய வச்சிருந்த தன் ஆத்மாவை நாசமாக்கிட்டா பிரியோசனம் ஒன்றுமில்லை. அதனால உலகமா, உலகத்தினுடைய அந்த சொத்துகளும் பொருட்களும் சந்தோஷங்களும் உலகத்தினுடைய ஆசீர்வாதமா அல்லது ஒரு ஆத்மாவா என்று நாம ஆத்மாதான் பெருசு என்று சொல்றோம். ஏன் பெருசு? அதை பற்றி நாம நிறைய படிச்சிருக்கிறோம். அது கடவுளினுடைய ஆவி. கடவுள், நித்தியமான கடவுள் கண்ட ஆவியிலிருந்து எங்களுக்கு பகிர்ந்து பிரிச்சு எங்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் நித்தியமானவராக இருக்கிற மாதிரி நாமளும் நித்தியமா இருக்க போறோம். உலகம் நித்தியம் இல்ல, உலகம் தற்காலிகம். அது அழிய போது, அழிச்சா திருப்பவும் அவர் அதை சுத்தப்படுத்தி மாத்த போற. ஆனா நம்முடைய ஆத்மா ஒரு காலம் அழிய போறது இல்ல. அதனால அது பெருமதி கூட. இந்த ஆத்மாவுக்கு எதிராக போர் செய்கிற அந்த மனுஷ ஆவிகளுக்கும் பேரண்ட ஆவிக்கும் அவனுடைய தீய ஆவிகளுக்கும் அதனால எல்லாத்தையும் ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிற அந்த கரண், அந்த லோ, அதான் பாவம். பாவம் தான் எல்லாத்தையும் பிரச்சனையா. பேரண்ட உருவாக்குறதே பாவம் தான் பேசிக்கா. நல்ல தூதனை பாவம் செய்ய பண்ணி பாவத்தினுடைய அந்த அந்த விசதான் அந்த ஆற்றல் அதை பேராக்கினது. அதுல பாவம் நாம போன வருஷம் படிச்ச மாதிரி இந்த 3 எதிரிகளையும் பயங்கரமான எதிரி பாவம். அது நமக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஒரு எதிரி. நமக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு எதிரி அதுதான். பிசாசோ உலகமோ நமக்குள்ள இல்ல. ஆனா பாவம் என்ற எதிரி தான் நமக்குள்ள இருக்கு. அதனால இந்த ஆவிக்குரிய எங்களுடைய எதிரிகள் ஆவிக்குரியவைகள், அந்த எதிரிகளுடைய தாக்குதல்கள் ஆவிக்குரியவர்கள். அதாவது ஆத்மாவுக்கு தான் படும். ஆத்மாவை பட்டோன்னா எங்களுக்கு நோகும், எங்களுக்கு கவலை வரும், எங்களுக்கு கண்ணீர் வரும், எங்களுக்கு எங்களுடைய ஆத்மாவில அது தாங்க முடியாம எங்களோட உடம்பெல்லாம் சோறும். எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய ஆவி அது அது விசாரம் அடையும். எங்களுடைய ஆத்மா அல்லது எங்களுடைய ஆவி அது தொஞ்சு போகும். இப்படி போக ஆட்டோமேட்டிக்கா எங்களோட உடம்பு சுவையினப்படும். உடம்பில இல்ல அடிப்படை பிரச்சனை, ஆத்மாவில பிரச்சனை. ஆத்மாவை தாக்கினா காரணம் ஆட்டோமேட்டிக்கா மிச்சம் எல்லாம் பிரச்சனை ஆகிறது. பாவம் எதுல வேலை செய்யுது? எங்களுடைய ஆத்மாவில வேலை செய்யுது. பாவம் எங்க வாழுது? சதையில இல்ல, செத்தத்தில இல்ல, அது எங்களுடைய ஆத்மாவில. அதனால எங்களுடைய போராயுதங்கள் ஆத்மாவுக்குரியது அல்லது ஆவிக்குரியது, ஆன்மீகமானது. அந்த எதிரிகளையும் அந்த எதிரிகளுடைய சற்பனைகளையும், சற்பனை சொல்றது தந்திரமான யோசனைகளையும் நாங்கள் உடைச்செறிகிறதுக்கு எங்களுக்கு ஆவிக்குரிய போராயுதங்கள் தேவை. அதனால ஆண்டவர் அதை தெளிவாக எங்களுக்கு தந்திருக்கிறார். இதுல இருந்து நாம விளங்குற பயன் என்ன? பயன் என்ன என்று சொன்னா, மனுஷன் தந்த மதீனத்தால் தனக்குத்தானே பாதுகாப்பலை உண்டு பண்ணுகிறான். மனிதனுடைய பைத்தியம் அவனுக்கு பாதுகாப்புகளை உண்டு பண்ண தூண்டுகிறது. Man's folly in fencing himself. மனுஷனுடைய பைத்தியம் தனக்கு பாதுகாப்பு உண்டு பண்ண தள்ளுது. எல்லாரும் அதைத்தான் ஆதாமுவாலும் செய்தது. கர்த்தர் என்ன சொல்லி அவர் எது நல்லது, எப்படி அதை வாழ்ந்தா சூப்பரா இருக்கும் என்று அவர் கதைச்சு முடிக்க, ஆனா பாவமும் பேயும் சேர்ந்து ஆதாமுவாளுக்கு என்ன சொல்லிச்சுது? கடவுள் சொல்லுறது சில வேளையில சுயநலம் ஆயிருக்குமோ தெரியல,
அவற்ற சுயநலத்துக்கு அப்படி சொல்றாரு தெரியல. நீங்களே ஏன் கடவுளாயிடக் கூடாது பேசாம? சிலதுல நீங்கள் கடவுளாயிருவீர்கள் என்று அவர் ஒரு பொறாமையில அப்படி கதைக்கிறார் போல இருக்கு. அவர்களுடைய அந்த சொந்த பைத்தியத்தை தங்களுக்கு பாதுகாப்பா அமைக்கிறதுக்கு அந்த சர்ப்பம் பேய் பாவத்தினூடாக கதைச்சிச்சு. இப்பையும் அதே விஷயம்தான். இந்த குறி சொல்ற ஆக்களும் முதலாவது ஆக்கள் மந்திரவாதம், குறி சொல்லுதல், மரித்த ஆவியலோடு கதைத்தல் போன்ற இந்த பேய்த்தனமான கற்பனைகளும் செயல்பாடுகளும் செய்கிறதினூடாக மனுஷர் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று கற்பனை செய்கிறீர்கள். எல்லாத்த கைகளையும் பார்த்தா ஒரு நூல், அது மடுவு மாதாக்கு போயிட்டு வந்தாலும் நூல், அது நல்லூர் முருகப்பெருமானத்தை போய் வந்தாலும் நூல். அது எங்க கண்டி தலைவா மாளிகைக்கு போயிட்டு வந்தாலும் நூல். எல்லா இந்த நூலும் என்னத்தை அவ காப்பாம், காப்பு. அது என்னத்துல அவங்களை காக்கிறது? எல்லா ஆவிகள், எல்லா மந்திரங்கள், எல்லா இதுகளை எங்களை காக்கிறது. எப்படி இருக்குது? கடவுள் 6 கருவியில் தந்திருக்கிற இந்த ஆவிகளுக்கு எதிராக பாதுகாக்கிறதுக்கு நம்ம. ஆனா மனுஷன் பைத்தியத்துல, சண்ட பைத்தியத்துல தானே ஒரு நூலை கட்டி கொண்டு திரிகிறான், அது எல்லாம் பாதுகாக்கும் என்று சொல்லி. சைவக்கார பொம்பளையோட இந்த கையில பார்த்தா காப்பு கட்டி இருக்கிறேன் நம்ம. 6 சிவப்பு கலர் காப்பு, கந்த சஷ்டி விரதத்தை செய்து போட்டு காப்பு. என்னத்துல காப்புக்கிறதுக்கு, என்னத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் கேட்டா எல்லா இந்த மாசு மறு சூனியம், இந்த இது பில்லி சூனியம், இதுகள் ஒன்றும் தங்களை தாக்காம, தங்களோட புருஷன் மேல தாக்காம இருக்கணும். எவ்வளவு மதியினம்! இந்த மாம்சத்துக்குரிய நூல், மண்ணுக்குரிய நூல் ஆவிகளை இருந்து காக்க முடியுமெண்டா எல்லாரும் அதை செய்திருக்கவர். எவ்வளவு பைத்தியமான வேலை! அல்லது நம்மளுடைய ரோமன் கத்தோலிக்க அந்த அறியா நிலைக்கிலி மனுஷர்கள் 2வது சூப்பர்ஸ்டிஷியஸ் பேபிஸ்ட், கண்மூடித்தனமான ரோமன் கத்தோலிக்க மதகுருக்களினுடைய வேலைகள். அவை என்ன செய்யணும்? அவர்களும் இப்ப காப்பெல்லாம் கட்டுறீங்க. மடுவு மாதாட அந்தோனியாருக்கு நேத்தி வச்சு காப்பு கட்டுறது எல்லாம் ஒரே குட்டை தான். நான் அதை விட அவர்களுக்கு முக்கியமானது இது வெள்ளக்காரர்ல, இந்த விளையாட்டுல வெள்ளக்கார ரோமன் கத்தோலிக்கர்ல இந்த மடுவு மாதா காப்பு உண்டும். அங்க அவங்க ஹோலி வாட்டர், பரிசுத்த தண்ணி விற்கிறீங்க. பரிசுத்த தண்ணி அல்லது சிலுவைகள் விற்கிறீங்க, அல்லது சமய தாயத்துகள் விற்கிறீங்க. இதான் அவளை விற்கிறார். அதனால ஃபாதர் ஒரு தண்ணி தெளிப்பார். எல்லாரும் தண்ணி தெளிச்ச உடனே பேயெல்லாம் கலைஞ்சு ஓடிடும். இதான் அவ சொல்ல வாரேன். உங்களை பேய் அங்கதான் நிக்குது இன்னும். ஆனா தண்ணி தெளிக்கிறேன். இந்த விளையாட்டுகளை தான் எடுத்துக்கொண்டு போய் நம்ம கரிஸ்மேட்டிக் பெண்டிகோஸ்தரும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தண்ணி தெளிக்கிறேன். எங்க இருந்தாரா பழகுங்கள்? இயேசுங்கிற தண்ணி தெளிச்ச பேதிரத்துறதுக்கு எங்க இருந்தாரா? அது அந்த ஃபாதர் மேல அப்படித்தான் பேதிரத்தி கொண்டிருந்தவர். நல்ல பேதிரத்து. வீட்டுக்குலாம் முழு பேயும் இருக்குது. அது அங்கிருந்து பேதிரத்து. ஃபாதரா போனவனே ஒரு பேய் பேசிக்கா. அந்த ஆவிய ஒரு பேய். ஏண்டா பரலோ ராஜ்யத்து நிமித்த மன்னகரா இல்லாம அவர்கள் வெறும் மாம்ச பெருமைக்காகவும் அறியாமை நிமித்தமும் அவர்கள் சாகும் வரை கல்யாணம் செய்ய மாட்டோம் என்ற அந்த சபதம் எடுத்த பேய்.
கடவுளுடைய பேரால கிறிஸ்துவுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷர்களுடைய செயல்பாடு. சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து போனா பேய் ஓடிடும். சிலுவை எடுத்து இப்படி காட்டணும்னா பேய் நிற்கும். அவர் போட்டிருக்க கருப்பு நாடா சிலுவையை தூக்கி பேய் திருப்பி அவருக்கே குத்திட்டு சொல்லும், எனக்கு இயேசுவேன் தெரியும் சிலுவையும் தெரியும், நீ என்ன எனக்கு காட்ட வலிக்கிற பேய். அதனால இதுதான் ரோமன் கத்தோலிக்க பேய்களினுடைய வேலை. அதை நாம பெண்டிகோஸ் பேய்கள் சொல்லலாம், கரிஸ்மேட்டிக் பேய்கள். அதே நேரம் மூன்றாவது ஆட்கள் அது இந்த சமய நம்பிக்கை ஒன்றும் இல்ல. இதுதான் சமய நம்பிக்கைகளை எவ்வளவு தெரிஞ்சது. அது சமய நம்பிக்கை ஒன்றும் இல்ல, உலக நடவடிக்கைகளான பிரயோஜனத்தை பார்க்குது அல்லது தங்களை சரிப்படுத்த பார்க்கிறேன். உலக நடவடிக்கைகளால தங்களை பாதுகாக்க யோசிக்கிறேன். பிசாசுக்கும் அவனுடைய ஆவிகளுக்கும் அவங்க அது விளங்கல. எது தங்களை தாக்குது என்ன கண்ணுக்கு தெரியாத தனக்குள்ள இருக்கிற மனுஷ ஆவி எப்படி மற்ற ஆட்கள் எப்படி என்னத்தை செய்வாங்கன்றது விளங்காம தங்களோட மன உளைச்சலையும் தங்களோட மன கவலைகளையும் தங்களுடைய டென்ஷன்களையும் எல்லாத்தையும் போக்குறதுக்கு அவர் மியூசிக் கேட்கிறீங்க. மியூசிக் அல்லது அவர் கேம் விளையாட போறோம், ஸ்போர்ட்ஸ் செய்ய போறேன், அல்லது அவர்கள் சில நட்புகளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் கதைச்சி அரட்டை அடிச்சு கொண்டிருக்கிறேன். இதால தங்களை தாக்குற அந்த ஆத்மாவுக்கு எதிராக போர் செய்கிற சகல அந்த விஷயங்களில் இருந்து ஒரு ரிலாக்ஸ் தாங்கள் எடுக்கலாம் என்று அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பை பின்னறியினர். எவ்வளவு மதியினம். கடவுள் ஆத்மாவுக்கு எதிராக போர் செய்கிற எதிரிகளுக்கு எதிரான கருவிகளாக அவர் மியூசிக்கை தந்திருக்கலாமே. நமக்கு 6 கருவியில மியூசிக் ஒரு கருவியே இல்லை. பாட்டு கேட்கிறது அல்லது விளையாடுனா போய் நின்று அந்த டைம்களை கொஞ்சம் ஓடி ஆடி எல்லாம் அந்த இறுக்கங்கள் எல்லாம் குறைஞ்சு ஒரு புத்துணர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு எதிராக கதைச்ச இதுகள் அதுகள் எல்லாத்தையும் நாம அல்லது இப்ப இன்னும் ஒரு பைத்தியம் வந்திருக்குது, லாஃபிங் டிராஃபி. அப்படியே சிரிச்சு கொண்டு நிற்கிறாங்க. அது ஒரு மெடிசின். ஆமா, எவ்வளவு பைத்தியங்கள் இது. இந்த சிரிப்புகளை நாம அங்கோடையிலையும் இந்த தெல்லிப்படையிலையும் கணக்க பார்க்கலாம். தாங்களே சிரிச்சு கொண்டு இருக்குங்க, தாங்களே சிரிச்சு கதைச்சு கொண்டு ரோட்லையும் சில பேரை நாம பார்க்கலாம். அது பைத்தியங்கள். அதுல கடைசியில மனுஷன் பைத்தியத்தனமா கடவுள் ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர் 6 போர்க்கருவிகளை நமக்கு தந்திருக்கோம். அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு, அந்த பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குறதுக்கு. அவருடைய வேதவசனம் அவற்றை கொள்கை பெற்று விசுவாசம், சுவிசேஷம், ரட்சிப்பு, ரட்சணியம் என்ற மீட்பென்ற அந்த சந்தோஷம், கீதம், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுக்கு இவ சிரிப்பு டிராபி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சேர்ந்து கதைச்சா அந்த கவலை கொஞ்சம் மறந்து போகுது நமக்கு என்ற ஒரு யோசனை. பைபிள்ல கவலைப்படுறது எது? உடம்பா ஆத்துமாவா? ஆத்துமா. அந்த ஆத்மாவினுடைய கவலையை போக்குறது கடவுள் வச்சிருக்கிற தந்திருக்கிற சர்வ ஆயுத வர்க்கத்தில ஆக்களோட கதைக்கிறது என்று ஒரு கருவியா இருக்குது. அல்லது கொஞ்சம் உடம்ப கலக்க பண்ணி விளையாடி அதெல்லாம் செய்ய நம்முடைய டென்ஷன்கள் எல்லாம் குறைஞ்சு நாங்கள் இருப்போம். நாங்கள் அதால எங்களுடைய ஆத்மம் எது டென்ஷன் ஆகிறது? உடம்பில்ல, ஆத்மா. ஆத்மாதான் யோசிச்சு கதைக்கிற விஷயம். ஆபீஸ்ல மேனேஜர் அல்லது சக ஆட்கள், கீழாட்கள் அல்லது எங்களோட வேலை செய்கிற ஆட்களோட செயல்களால நாங்கள் டென்ஷன் ஆகிறோம் என்றால் எங்களோட திட்டம் கொதிச்சதோ இல்ல, எங்களுடைய ஆத்மாவுக்கு அது பிடிக்கிற, ஆவிக்கு பிடிக்கிற, அதனால அது துள்ள வலிக்கிறதால நாம டென்ஷன் ஆகிறோம். ஆத்மாவுக்கு எதிரான போராட்டங்களுக்கு கடவுளால பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் என்ன? இத்தனை 6. அதனால
இந்த உலகத்து பைத்தியங்களுடைய விஷயங்களை நாம அதில் போக்குறது. சவுல தாக்கின பேய துரத்துறதுக்கு அதுல நின்ற பெரும் மதீன ஞானிகள் ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறோம்னா கூப்பிடலாம் என்று சொன்னாங்க. பைபிள் எங்க இருக்குது சுரமண்டலம் வாசிச்சா பேவோம்? பே என்ன சுரமண்டலத்துக்கு ஆடி போற என்ன சைவக்கார தெய்வமோ? அது என்ன நடராசரோ பே? அது வாசிச்சோட ஆடி போய் அமர்றதுக்கு பாம்போ? அது மகுடி ஊதுனா போறதுக்கு விஷக்கூத்து. அது எல்லாம் அதான் போனவே திருப்பி வரும். அது போயில பேசிக்கா இவர்கள் நினைக்கிறீங்கன்னா அதாலதான் அது போகுதாக்கம். ஆனா பேய் ஒரு நாளும் போவே இல்லை. அதை வாசிக்க கூப்பிட்டு போட்டு பேயே ஈட்டி எடுத்து எறியுது அவனை வாசிக்க சொல்லி போட்டு. எப்படி இருக்குது பேய்கிற விளையாட்டு? அதை நாம தாவீது கடவுளுடைய யுத்தத்துக்கு அரசன் படிக்க அந்த பிரசங்கம் ஒன்று நாம எடுத்துடாம பேய் ஒரு நாளும் மியூசிக்கால போகார். அதுல இருந்தவங்கள் நாம ஆசாரியன்கிட்ட போவோம், ஐயா தீர்க்கதரிசிய நாடுவோம், சாமுவேல் இருக்கிறார், உங்க அரசனாக்குறார், வேறும் போவோம் என்று அதுல இருந்த அந்த மகாராஜா அந்த அரசனுக்கான சுத்தவில இருந்த மந்திரிமார் ஒருவனுக்கு மண்டைக்கிளை இல்லை. அவங்க உலக ரீதியான சில நடைமுறைகளைத்தான் பிரிஸ்கிரைப் பண்ண பாக்குறாங்க. பேய் ஒரு நாள் மியூசிக்கு போறதுல பேய் மியூசிக்கு ஆடுங்கிறத தான் நாமல் பார்த்துறாங்க. நாங்கள் அடிச்ச பேசில பேய் பாம்பு டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கு. பேய் பிடிச்ச ஆள் எல்லாம் இது என்னடா இந்த மனுஷி பேய் போகும் என்று பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஆடுதுண்டு. எக்காலத்துறையில் எத்தனையோ பேய் அப்படித்தான் பார்த்தேன். நாங்க அதுக்குள்ள கணக்கேக்கல பேய் தான். நான் கணக்கேக்கல ஆடையில ஆடுனதெல்லாம் அதுக்கேற்ற பீட்டுக்கு டான்ஸ் போட்டு ஆடிச்சது. கேட்டா பேய் போச்சுதாமா. பிறகு சேர்ச்சி முடிஞ்சு வெளியில போய் திருப்பி அதே பேயோட அந்த மனுஷி வரும். அதனால இந்த பேய் விளையாட்டுகளுக்கு மியூசிக் இல்ல போக்குற வேலை. இதெல்லாம் பைத்தியம், மனுஷ பைத்தியங்கள். பைத்திய மனுஷர்கள் தங்களுக்கு தாங்களே கடவுள் சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் உள்ள பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆத்துமாவுக்கு எதிரான அந்த எதிரிகளுக்கான தற்காப்பு போராயுதங்கள் 6 பீஸ் ஆஃப் ஆர்மரை அவர் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்க. ஒரு பக்கம் மாயாஜாலம், இந்த சூனியம், குறி என்று பேய்க்கே போய் நிற்கிறது கொஞ்சம். மற்ற பக்கம் பேய் ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் பேய்கிட்ட போய் நிற்குது. தண்ணி வழி சிலுவையை காட்டு, மொழுகுரிய கொளுத்தி வச்சு என்ன சொல்லு என்ற மாதிரி. இன்னொன்று கொஞ்சம் நல்லா சிரிச்சு உன்னை விடு, மியூசிக்கை கேட்டு கொஞ்சம் ஆறுதலோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கலாச்சு அரட்டையடி, இப்படி எல்லாமே தாங்க தங்களுக்கு சில கருவிகளை ஏற்படுத்திக் கொள்ளுவேன். உண்மையில இது பேய்க்கு இன்னும் குஷி, பேய்க்கு சரியான குஷி. அப்பாடா கடவுள் வச்ச ஆயுதங்களை விட இவங்க தங்களுக்கு ஆயுதங்களை உருவாக்குறாங்க. இது சூப்பர் சூப்பர். இந்த மொக்குகளுக்கு தான் நான் இன்னும் வடியா வேலை செய்யலாமட்டு. பேய் அது சொன்ன மாதிரி அது பேய்க்கே சிரிப்புண்டாக்குற ஆயுதங்கள். பேய் ஆரண்டு நெச்சனாமல் சாத்தான அது கடவுளோட மல்லு கட்டுறதுக்கு வெளிக்கிட்ட ஒரு படைப்பு. மனுஷர் தேவதூதரை விட குறைவான வல்லமையில படைக்கப்பட்ட பேய் ஒரு தேவதூதன். நான் படைக்கப்பட்ட ஆள் மனுஷரை விட வல்லமை கூடுன ஆள். அது இப்ப 6000 வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்குது. பேயும் 6000 வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆவி. அதை போக்காட்டுறதுக்கு அதனுடைய சதிகளை வெல்லுவது கடவுள் நமக்கு போராயுதங்கள் தந்திருந்தா உலகத்து மனுஷர்கள் கடவுளுடைய போராயுதங்களுக்கு கவுண்டராக அதுக்கு மாற்றீடாக சில ஆயுதங்களை தாங்கள் தண்ணி தெளிக்கிறதும் சிலுவையை காட்டுறதும் பைபிளை எடுத்து வச்சு கொண்டு கிடக்கிறதும். பைபிளை வச்சு கொண்டுதான் பேய் போயிடுமோ? பேய்க்கு பைபிள்ல இருந்தே வசனம் சொல்ல தெரியுமா? அதுக்கு அப்படிதான் ஃபாதர் பைபிளை தலைமாட்டுக்குள்ள வச்சு கொண்டு படுத்திருங்க. படுக்கைக்கு முன்னுக்கு பைபிளை பார்த்துட்டு வச்சு படுத்துக் கொள்ளுங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு மொழுகுதிரிய கொளுத்தி வச்சு அதை பார்த்து கொண்டது அப்படியே நித்திர கொள்ளுங்க. உங்களுக்கு நித்திரைகள் நல்லா இருக்கும். என்ன விசற்கதைகள் இதுகள் எல்லாம். பேய்க்கு பைபிளை பார்த்தோம்னா பயம் வருகுதோ? பேய்க்கு பைபிள் படி நடக்கிற ஆக்களுக்கு தான் பயம்.
பைபிள்ல இருக்கிறபடி நடக்கிறவனு தான் பயப்படுது. ஏன்னா தன்னை அழிக்கிறதும் தன் ராஜ்யத்தை நிர்மூலமாக்குறதுக்கும் மாறாங்களே. இயேசுவே என்ற காலம் போறதுக்கு முன்னுக்கு ஏன் வந்தேன்? ஏன்னா அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வாழ்ந்து பிரசங்கிக்க வந்திருக்கிறார். பேய்க்கு பயம், பேய்க்கு எதிரி உண்மையில வேதப்படி நடக்கிற ஆக்கள். மற்றபடி பேய்க்கு ஒருவருக்கும் பயம் இல்லை, மனுஷருக்கு ஒருவருக்கும் பயம் இல்லை. மனுஷருக்குல கடவுளுக்கு கட்டாயம் அது பயம் தான். ஆனா மெய் கிறிஸ்தவனுக்கு தான் பேய் பயப்படுது. ஏன்? அவன் தன்னை அழிக்கிறவன் தன் ராஜ்யத்தை அழிக்கிறதுக்குமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அந்த பேய்க்கு எதிரான பாதுகாப்பு கவசங்கள் 6 கடவுள் இருக்கிற அதே ஒழுங்கா நாளாந்தம் போட்டு அணிஞ்சோண்டு போராளிகளா திரிகிறோமா இல்லையான் கேள்வி. அதை விட்டு போட்டு பேய்க்கு நாம அல்வா கொடுக்க வழி கிடையாது. வேற வேற விஷயங்கள்ல அல்வாவோ ஐஸ்கிரீமோ வேண்டி சரி அது அதை குடிச்சு போட்டு நம்மளை தான் தாக்கு. அதுல 2வது பிரயோகம். இது 2வது பிரயோகம் யூஸ். இது இந்த விஷயத்துல சத்தியத்தில் 2வது பிரயோகம் சரியான போராயுதத்தை பயன்படுத்துவதை கற்றுக்கொள்வோமாக. சரியான போராயுதத்தை பயன்படுத்துவதை கற்றுக்கொள்வோமாக. எங்களுடைய போராயுதங்கள் கடவுளுடைய வார்த்தையிலே எது போராயுதங்கள் சொல்லி தரப்பட்டிருக்குது. அந்த போராயுதங்களை நாமல் பயன்படுத்துறது கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி நாமல் போட்டுக்கொள்றது, அதுல எப்படி நாமல் இன்னும் உறுதியாக அந்த ஆயுதங்களை நாம கையாளுறதுக்கு வளருறது என்றதுக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எப்படி மந்திரம் செய்கிறான், எப்படி சூனியம் செய்கிறான், எப்படி காப்பு கட்டுறான், எப்படி நாடா வெட்டுறான், எப்படி டம்ளர் டோக்கிங் செய்கிறான், எப்படி செட்டியாக்களோட பேசுறான் என்றதுகளை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அது பேயோட போய் பேக்கே நாம சேர்ந்து பேக்கு நாம இன்னும் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம், அதாவது பரிசுத்தமானது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் இதெல்லாம் பேய்த்திலிருந்து வர்ற ஞானம், மண்ணான ஞானம். இந்த லாஃபிங் திரவி, இந்த தண்ணி தெளிக்கிற விளையாட்டு, இயேசுவின் ரத்தம் செய்யம் என்று போட்டு தண்ணியை குடி என்று குடிக்க வைக்கிறது. பைபிள்ல கடவுளால பிரிஸ்கிரைப் பண்ணப்படாத நடைமுறைகள் எல்லாம் பேசுறதுக்கு பயன்படுற. கட்டி வச்சு போட்டு அடிக்கிறது, இயேசு நாமத்துல போறியா இல்லையா, எங்கய்யா எங்க அப்போஸ்தலரோ கிறிஸ்துவோ இப்படி பேசுறதுனவர் எங்க பைபிள்ல இருக்குது? இதெல்லாம் இது பரத்திலிருந்து வந்த ஞானம் இல்ல. இதெல்லாம் நம்மளை சுத்தி இருந்த அஞ்ஞான மதங்கள்ல இருந்து படிச்ச பைத்தியங்கள். இந்த தண்ணி தெளிக்கிறதும் அதான் அவங்க அந்த தண்ணி இந்த தண்ணி கற்பூரம் கொளுத்துறது, இது கொளுத்துற மாதிரி இங்க கற்பூரத்துக்கு பதிலாக இங்க முழுகிரி கொளுத்துறது, அங்க தண்ணீர் தெளிக்கிறது, இதுகள் மாதிரி வேற தண்ணி தெளிக்கிற மாதிரி இங்க கோயிலுக்கு போனோடனே தண்ணி தொட்டிகள் வச்சிருக்கிறது, எடுத்து குருசு போட்டு அதை நெஞ்சில செய்துட்டு போறது. இப்படிதான் ரோமன் கத்தோலிக்க முழு குருட்டாட்டங்கள். அதேபோல கரிஸ்மேட்டிக்லையும் பெண்டிகோஸ்லையும் தண்ணிய தெளிச்சு போட்டு தண்ணிய கொடுத்து விடுறது, வீட்டுல இதை தெளிச்சு விடுங்கோடு. எங்கய்யா பைபிள்ல இருக்குது பேய்க்கு எதிரான போராயுதத்துல தண்ணி தெளிச்சு தண்ணியை தெளிக்கிறது என்று? அதனால கடவுள் விதந்துரைத்திருக்கிற போராயுதங்கள்லாம் அது ஞானம் உள்ளவை, சரியானவை, அவருக்கு மகிமையை கொண்டு வருது. அதை விட வேற எதுவும் மனுஷருக்கு அழிவுத்தான் கொண்டு வரும். இயேசு சொன்னார், கவலைப்படுறதால இவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டுவான். ஏன் கவலைப்படுறீங்க? கவலை எதுல வருது? ஆத்மாவில. ஆத்மாவை கவலை இல்லாம வச்சிருக்கிறதுக்கான போர்க்கருவிகள் 6 இருக்குது. அதுகளை நாமல் நன்றாக பழக்கப்பட வேண்டும். கடவுளுடைய வாக்குறுதிகள், வேத சத்தியம், அந்த கவலைகள், அந்த எதிர்ப்புகளை எப்படி கையாளுறதுக்கு அந்த கருவிகளை அந்தந்த நேரத்துக்கு சரியா பயன்படுத்தணும்ன்றதுக்கு நாங்கள்
அந்த கருவிகளை நல்ல பரிச்சயமா இருக்க வேணும். அதனால இந்த விடயத்தை நாம கல்வியாள இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு படிச்சிருக்கிறோம். நாங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கும் அது நேரம் எங்களுடைய எதிரிகளை நாங்கள் வலிஞ்சு திருப்பி தாக்குறதுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு கடவுளுடைய சர்வாயுத வர்க்கங்கள் தரப்பட்டிருக்குது. அந்த சர்வாயுத வர்க்கங்கள் எப்பயுமே அது ஆவிக்குரியது, அது ஒரு காலம் மாம்சத்துக்குரியது அல்ல. எங்களுடைய வாயிலிருந்து வெளிக்கட போற வார்த்தை பிரயோகங்களும் அது மாம்சத்துக்குரியதாக யோசிக்கப்பட இயலாது. அது எங்களுடைய ஆத்மாவுக்குள்ள இருந்து கடவுளுடைய ஆவியோட நாம விளங்கி அதுல இருந்து நாம அந்த வார்த்தை பிரியவங்களை வெளியில கொண்டு வர போறோம். ஆகவே நான் சொன்னார், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுப்ப வேணும். ஏண்டா அது உங்களோட வாயில இருந்து வந்தது இல்ல, அது உங்களுடைய ஆத்மாவில இருந்து வெளியில. ஆத்மாவில செய்யப்படுற எதுவும் நிச்சயத்துக்கு அது கணக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள். அதனால நாங்கள் அதை கவனிச்சுக்கொள்ளும். கத்தராமே இந்த ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை தொடர்ந்து நாங்கள் சரியாக கற்றுக்கொண்டு பயன்படுத்த கிருபையாயிருப்பார். ஆமென்.